எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஜானகி அம்மா இறப்பதற்கு முன்னாடி அந்த ஒரு சில நிமிடத்திற்கு முன்னாடி மருத்துவரிடம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மருத்துவரை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மருத்துவமனையே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளானிச்சு. ஒட்டுமொத்த உறவினர்களும் கண்கள் கதறிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஜானகி அம்மா இறப்பதற்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட சொன்னாங்க. தன்னுடைய கடைசி ஆசை இதுதான் அப்படின்னு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எதனால் மருத்துவரை, அந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையை, ஒட்டுமொத்த உறவினர்களையே இன்னைக்கு அழுக வச்சிருக்குது, கதற வச்சிருக்குது. அப்படி என்ன ஆசையை ஜானகி அம்மா இறக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் முன்னாடி சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி, அவங்களுடைய கடைசி ஆசையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் எத்தனையோ ஏஐகள்லாம் வந்த பிறகும் 4-5 மொழிகள் நம்ம கற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் 50 வருடத்திற்கு முன்னாடியே 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை ஜானகி அம்மா பாடியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அனைத்து சினிமா இண்டஸ்ட்ரியிலும், இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதனால தான் ஒவ்வொரு பாடலாசிரியர்களுக்கும் ஜானகி அம்மா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறாங்க, ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அனைத்து சினிமா வட்டாரங்களும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாட்டில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பாடலாசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜானகி அம்மாவுடைய பாடலில் ஒரு விஷயம் இருக்குது, அதை கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வெற்றி அடைஞ்சவங்க 2 பேர் தான். ஒன்று சித்ராமா, இன்னொன்று எஸ்பிபி அவர்கள். அதில் எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பேற்பட்ட எஸ்பிபி அவர்களே ஜானகி அம்மாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜானகி அம்மாவுடைய பாடல்ல ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது தெரியல, அந்த தெய்வத்தன்மை தான் என்னுடைய ஒவ்வொரு பாடல்லையும் நான் பாடுறதுக்கு முன்னாடி கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவேன். அதில் முழுமையாக வெற்றி அடைஞ்சுனா என்னன்னு தெரியல, ஆனால் நான் ஒவ்வொரு தடவை பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜானகி அம்மாவுடைய அந்த தெய்வத்தன்மை, அந்த பாடலை கொண்டு வரதை நானும் கொண்டு வர முயற்சி பண்ணுவேன்னு எஸ்பிபி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்பிபி அவர்கள் எவ்வளோ சிறந்த பாடகர் அப்படின்னு. அப்பேற்பட்ட சிறந்த பாடகரான எஸ்பிபியே ஜானகி அம்மாவுடைய அந்த தெய்வத்தன்மையை அடைய முடியலன்னு சொல்கிறப்ப ஜானகி அம்மா எவ்வளோ சிறந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாகவே புரிஞ்சிக்கலாம். இப்படி இருக்கும்போது நேயர்களே, ஜானகி அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், ஜானகி அம்மாவை எப்போ பார்த்தாலும் எப்படிம்மா இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க, உண்மையாலும் உங்களுக்கு 87 வயசு தான் ஆகுதா, எங்களால் நம்பவே முடியலம்மா, பொய் சொல்லாதீங்க, உங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஜானகி அம்மா கூட இருக்கும்போது எங்களையும் சிரிக்க வைப்பாங்க, அவங்களும் சின்ன குழந்தை மாதிரியே இருப்பாங்க. எப்படி அதனால தான் நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். அதற்கு ஜானகி அம்மா எங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய மகன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், எனக்கு வயசான மாதிரியே தெரியல, சின்ன குழந்தை மாதிரி இருக்குது, அவனை சின்ன பையனா சின்ன குழந்தையா நான் வளர்த்தனேன், இன்னைக்கு அவன் என்னை சின்ன குழந்தையா பார்த்துருக்கிறான், அவனுடைய மகள் மாதிரி என்னை பார்த்துருக்கிறான், அதனால் எனக்கு வயசான மாதிரிலாம் தெரியலன்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட அவங்களுடைய மகன் சரியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறாங்க. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இறக்குற வரைக்கும் ஒரு தடவை கூட சிரித்ததே கிடையாதான். அவங்க மருத்துவமனையில் மூச்சு திணறலுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான மெடிக்கல் ப்ரொசீஜர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவர்கிட்ட அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, என்னை காப்பாற்றணும்லாம் நினைக்காதீங்க, நான் இறந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன், இறந்தால் தான் நிறைய சந்தோஷமாக இருப்பேன், என் மகன் கூட நான் மீண்டும் சேர போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷம்தான் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தடவை 6 மாதம் கழித்து இறக்கிறதுக்கு
நாளைக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே அதை மருத்துவர்கிட்ட சொன்னாங்களாம். மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஜானகி அம்மாவை காப்பாற்ற முடியலையா. ஆனால் அவங்களுடைய முகத்தில் புன்னகை மட்டும் அப்படியே இருந்துச்சா. உறவினர்கள் ஒவ்வொருத்தருமே என்னைக்கு அவங்களுடைய மகன் இறந்து போனாங்களோ அன்னைக்கே அவங்க இறந்துட்டாங்க, இன்னைக்கு அவங்க இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் பொய் தான். ஏன்னா உண்மையான ஜானகி அம்மாவை நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டோம். அவங்களுடைய மகன் உயிரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போன உடனே ஜானகி அம்மாவும் முக்கால்வாசி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறி இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஜானகி அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்களுடைய சிறந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.